அம்மா ஹேர் கட் பண்ணிட்டு வரேம்மா. நானு உங்க சித்தி உங்க பெரியம்மா யாருமே பார்லர் பக்கோட கால் வச்சல. இப்பயே என்ன ஹேர் கட்டிங் உனக்கு? மாடர்ன் வேர்ல்டுமா, கொஞ்சமாச்சும் ட்ரெண்டுக்கு வாங்க. அப்பாட பர்மிஷன் வாங்கிட்டேன், நான் போயிட்டு வரேன். ஒரு பையனை பெற்றிருந்தாலும் எனக்கு அடங்கி உடங்கி இருந்திருப்பான். ஒரு பொண்ணை பெற்றுட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ. அக்கா, பாப்பா வந்திருக்குன்னு சொன்னாங்க, எங்க ஆளையே காணும்? ஐயா இவளா? ஊரே தண்டடிச்சுவலே, வெளில போயிருக்கா. அப்படியா? நல்லா இருக்கியா பிரியா? இப்பதான் உங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்தேன். என்ன பட்டக்ஸுக்கு கீழே முடி இருந்துச்சு, இப்ப இக்லோண்டு தான் இருக்கு. என்ன பண்ண? முடியெல்லாம் கொட்டிடுச்சா ஹாஸ்டல்ல? ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன்க்கா. பாரு, முடி வெட்ட பார்லரா? எவ்வளவு ஆனிச்சு பிரியா? 1000 rupeesக்கா. 1000 ரூபாங்கிறதெல்லாம் அநியாயம் இல்லக்கா. நான்லாம் 10 நாளைக்கு பிரியாணி சாப்பிடுவேன். ஒரு வாரம் காய்கறி நான்வெஜ் எடுத்திருப்பேன். அது மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் சுத்தி வந்திருப்பேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? ஆமால, ஏதாவது பண்ணிருக்கலாம். அவ என்னமோ ஆசைப்பட்டுட்டா. சரிக்கா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இந்த காலத்து பிள்ளைங்க எங்க கேக்குதுங்க? எனக்கெல்லாம் முடியலன்னு நான் அவ்வளவு வருத்தப்படுறேன். நான் வரேன். செந்தமிழ்நாடு எனும் போதையினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே. மியூசிக்.